கோழிகளுக்கு தினமும் கீரை தண்டு கொடுத்தா என்ன நடக்கும்? இது தெரிஞ்சா தினமும் மறக்காமல் குடிப்பீங்க. கீரைனாலே சத்துன்னு தெரியும், ஆனால் கீரை தண்டில் கூட நிறைய நன்மை இருக்குங்க. கீரையில் இரும்பு, கால்சியம், வைட்டமின் ஏ, சி இருக்குது. கோழிகளுக்கு வலிமையை ஏற்படுத்த இது உதவும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குங்க. கீரையில் பொதுவாலே கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த கோழிகள் முட்டையிடும் போது அதனோட ஓடு பகுதிகள் ரொம்ப வலிமையாக பார்த்திங்கன்னா இருக்குங்க. அதே மாதிரி கீரை தண்டில் நிறைய நார்ச்சத்து இருக்குது. ஸோ இதனால் கோழிகளுக்கு வயிற்றுப்போக்கு, மலச்சிக்கல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் குறையுங்க. சமையலுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய கீரை வகைகளை அந்த தண்டு பகுதியை நம்ம சமையலுக்கு பயன்படுத்த மாட்டோம். இந்த கீரை தண்டு பகுதிகளை கோழிகளுக்கு தீவனமாக கொடுக்கறதுனால தீவன செலவு நமக்கு குறையும். இந்த மாதிரி கீரை தண்டுகளை நறுக்கி வாரத்தில் 2 அல்லது 3 முறை கோழிகளுக்கு தொடர்ந்து நம்ம கொடுத்துட்டோம் வந்தோம் அப்படின்னா கோழிகள் ஆரோக்கியமாகவும் முட்டையிடக்கூடிய தன்மை அதிகமாகவும் பார்த்திங்க அப்படின்னா, அதாவது கோழிகள் அப்படின்னும் போது பெட்டை கோழிகள் அப்படின்னாக்கா ஒரு இனத்தை பொறுத்து அது முட்டையிடக்கூடிய எண்ணிக்கை. இப்போ பெருவிடை கோழிகள் அப்படின்னா குறைஞ்சது பார்த்திங்கன்னா 18 முட்டை கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிளில் பார்த்திங்கன்னா வச்சிடும். அதுக்கப்புறம் அடைப்படுத்துகிறோம். அந்த 18 முட்டையும் குறையாமல் ஒவ்வொரு சைக்கிள்லையும் வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான தீவன அதாவது கோழிகளுக்கு ரொம்ப சத்தான தீவனங்கள் நம்ம கொடுக்கறது மிகவும் அவசியம். அந்த வகையில் கீரை தண்டும் ஒரு பெரிய ஒரு முக்கியத்துவத்தை அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கீரை தண்டும் இயற்கை தீனிங்க. அதாவது தீவன செலவு நமக்கு ரொம்பவே பார்த்திங்க அப்படின்னா குறைச்சல். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் அண்டு ஷேர் பண்ணுங்கள். மேலும் கோழி வளர்ப்பு டிப்ஸுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கோழி வளர்ப்பு சார்ந்த டிப்ஸில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.